ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா சரி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருந்ததுக்கு இதுக்கு வந்து சைடிஷாக என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக கொஞ்சம் தேங்காய்லாம் துருவி வச்சுட்டு கூடவே வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு மசால் ரெடி பண்ணியிருக்கு. இந்த மசாலில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், வரமிளகா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வச்சுருக்கு. இந்த சைடு அதுக்குள்ளேயே தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு. வெங்காயம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. சிக்கன் அதுக்குள்ளே அப்பாவும் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. இப்போ நம்ம இதை சீக்கிரம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு 8 மணியெல்லாம் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எப்போயுமே சாப்பிட்றதுக்கு 9 மணி ஆகும். அதுக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கு. கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்துட்டு சப்பாத்திக்கும் சிக்கன் கிரேவிக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாகவும் இருக்கும். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் கிரேவி செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மிளகெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சதை கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காயும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த சைடு வந்து தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. அது வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வேணால் அதை கூட நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். நிறைய வெரைட்டிஸில் வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். க்ரீன் சிக்கன்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைம் கிடைக்கும் போது கூட செஞ்சு பாருங்கள். இது கூடவே வந்துட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து குருமா செய்யறதுக்கு கூட டைம் ஆகும். இந்த மாதிரி கிரேவி செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க நம்ம சப்பாத்திக்கெல்லாம். அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாளாக இருந்தது. சரி திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு, எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையும் பக்கத்தில் தான் இருந்துச்சு. சரி அதனால் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது அதுலேயே கொஞ்சோண்டு வந்து இந்த மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா அதுலேயே லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளாரவே வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம். அது நல்லாவே ஊறிடும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிரேவி செஞ்சோம்னாலே நமக்கு கரெக்டாக தாங்க இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வர விட்டுருங்க. கொதிக்கும் போதே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, அந்த சிக்கன் கிரேவியோட ஸ்மெல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் பத்தலைனா கூட கொஞ்சோண்டு வந்துட்டு காரம் இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிக்கன் பவுடர் ஏதாவது சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கூட இதில் லைட்டாக மட்டும் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூட லைட்டாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி இதுக்குள்ளே சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நம்ம நல்லா வேணாலும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சைட் போய் நம்ம சப்பாத்தி மாவையெல்லாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. உருண்டை பிடிச்சோம்னா அதுக்குள்ளே இது ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாகிடும். கிட்டத்தட்ட மணி இப்போ 8:30 ஆகிடுச்சு. இந்த சைட் பாருங்கள், கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை ஆகி இந்த அளவுக்கு வந்து நம்ம கிரேவி கொண்டு வந்தோம்னா எண்ணெய் பிரியிற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அப்புறமா இந்த சைடு நம்ம அப்படியே சப்பாத்தி மாவெல்லாம் உருட்டி தேய்ச்சி எடுத்தாச்சு. அதையும் ஒன்று ஒன்றா இப்போ அம்மா சுட்டுட்ருக்காங்க. அம்மா சுடுற சப்பாத்தியோட டேஸ்ட்டே வந்து தனிதாங்க. எப்பயுமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சப்பாத்தியும் இந்த சிக்கன் கிரேவியெல்லாம் செய்யும்போது வந்துட்டு இன்னும் 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே உள்ளே போயிடும். அந்தளவுக்கு வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி மாவு எப்படி பிசைறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிருக்கு. இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஒரு 4-5 உள்ளே போயிடுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த கிரேவியும் சரி சப்பாத்தியும் சரி வேறு லெவல் காம்பினேஷன் தாங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷனோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் இது 2 வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சு டேஸ்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.